ஆவணி மாத பலன் 2026. இந்த ஒரு மாதம் ஃபுல்லா சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கிறார். அப்ப இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு ரொம்ப அருமை. ஆடி மாதத்தில் நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய முடியாம இருக்கிறவங்க இப்ப ஆவணி மாதம் தொடங்கின உடனே ஆரம்பிச்சு செய்வாங்க. எல்லா சுபகாரியங்களும் இந்த ஆவணி மாதத்தை ரொம்ப சிறப்பா ஸ்டார்ட் பண்ணி செய்வாங்க. உங்களுக்கு வரலட்சுமி விரதம் மெயினா வருதுங்க. கோகுலாஷ்டமி வருது, சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் வருது, விநாயகர் சதுர்த்தி வருது. ரொம்ப அருமையான ஒரு விசேஷம். மேஷ ராசிங்க. சகோதரர்களுக்கு இடையே ஒரு சின்ன மன கருத்து வேறுபாடு இருக்கும். 5ஆம் இடத்துல உங்களுக்கு புதனும் சூரியனும் இருக்கிறாங்க இந்த மாதத்துல. புதன் சூரியன் புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துறதுனால பிள்ளைகளால் நல்ல மனமகிழ்ச்சி, பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்குறது, நல்ல பேர் எடுக்கிறது இதெல்லாம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு நன்மையை கொடுக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் சிறப்பை கொடுக்கும். எப்ப பிற்பாதியில நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க, தொல்லைகளை ஏற்படுத்துவாங்க. திருமண தடைகள் ஏற்படுத்தினவங்க திருமண தடை இந்த மாதத்தின் இறுதியில உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஒரு வரன் உங்களால செட் ஆகும். கல்யாண யோகம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையா காணப்படுது. மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு விசா கிடைக்கிறது, வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது இப்படிப்பட்ட அமைப்புகள் ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா இருக்கிறனால குடும்பத்துல ரொம்ப நாளா பிரச்சனை ஏற்பட்டதெல்லாம் கூடி பேசி ஒரு சரிசமமான ஒரு அணுகுமுறைக்கு நீங்க வந்துடுவீங்க. ஜாமீன் போடுறதோ இல்ல யாருக்காவது வாக்கு கொடுக்கறதோ இரவல் கொடுக்கறதோ செய்யக்கூடாது. அது உங்களுக்கு தொல்லையை கொடுக்கும். பார்த்து ஜாக்கிரதையா வார்த்தையை விட வேண்டும். இப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த ஆவணி மாதத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு. பொதுவா மிதுன ராசிக்காரங்கள் இந்த மாசம் தொழில மட்டும் கொஞ்சம் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஜாக்கிரதையா இருக்கணும். கடகராசி அன்பர்கள் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு, குடும்பத்துல சந்தோஷங்கள் கண்டிப்பா நிறைஞ்சிருக்கும். நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாவே வரும். கடகராசிக்காரங்க ரொம்ப பயப்பட தேவையில்ல, அருமையான மாதமாக இருக்கும். கடகராசிக்காரங்க கண்டிப்பா வழிபாடு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, வியாழக்கிழமை தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபட்டீங்கன்னா ரொம்ப நாள் தடைப்பட்ட தொழிலோ தடைப்பட்ட விஷயங்களோ எல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் இந்த மாதம் அருமையா இருக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவான் ஆவணியில் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். அதனால உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதமா இந்த மாதம் திகழப்போகுது. சூரியனோடு புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதத்துல நீங்க வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படுத்துது. சிம்ம ராசிக்காரங்க கோயில்களுக்கு போய் தன்னால முடிஞ்ச ஒரு 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 50 பேருக்காவது இல்ல 30 பேருக்காவது நீங்க தானமா உணவை கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் அருமையான மாதமா இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. யாராவது பணம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் ஆயிடும். வண்டி வாகனத்திலையும் பார்த்து போகணும். வண்டிக்கு உண்டான செலவுகள் அதாவது வாகனம் மூலமா செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்காரர்கள் பொறுத்தவரையிலும் நீங்க யாருக்கிட்டையுமே வாக்கு கொடுக்க கூடாது. புதுசா இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது இப்படிப்பட்ட அமைப்புகள். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம். ஆவணி மாத பலன் 2026. பராபவ வருடம் தட்சிணாயன காலம். ஆவணி மாதத்துல சிம்மத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த ஒரு மாதம் ஃபுல்லா சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கிறார். அப்ப இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு ரொம்ப அருமை. ஆடி மாதத்தில் நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய முடியாம இருக்கிறவங்க இப்ப ஆவணி மாதம் தொடங்கின உடனே ஆரம்பிச்சு செய்வாங்க. எல்லா சுபகாரியங்களும் இந்த ஆவணி மாதத்தை ரொம்ப சிறப்பா ஸ்டார்ட் பண்ணி செய்வாங்க. இந்த ஆவணி மாதத்தோட சிறப்பு விழாக்கள் என்னன்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு வரலட்சுமி விரதம் மெயினா வருதுங்க. கோகுலாஷ்டமி வருது, சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் வருது, விநாயகர் சதுர்த்தி வருது. ரொம்ப அருமையான ஒரு விசேஷம். விநாயகர் பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு விசேஷம். இந்த பலன்கள் மாதத்துல வரக்கூடிய நிகழ்வுகளை இந்த விழாக்களை நம்ம கொண்டாடி நம்ம அதை பரிகாரமா செஞ்சு நம்முடைய வேண்டுதலை வச்சோம்னாவே நமக்கு கெட்ட பலன்கள் கெடுபலன்கள் போய் நல்ல பலன்கள் விரைவில் வந்துடும். இது ஆவணி மாதத்துடைய சிறப்புங்க. இப்ப ஆவணி மாத பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு பலாபலன்கள் என்ன, வழிபாடு என்னன்றது பார்க்கலாம். மேஷ ராசிங்க. மேஷ ராசி ராசியாதிபதி செவ்வாய் பகவான் அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல உட்கார்றதுனால ரொம்ப நாளா தடைப்பட்ட சில காரியங்கள் எல்லாமே வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் சகோதரர்களுக்கு இடையே ஒரு சின்ன மன கருத்து வேறுபாடு இருக்கும். 4ஆம் இடத்துல சுக சௌக்கியம்னு சொல்லக்கூடிய இடம் அது. அந்த இடத்த அதிபதி குரு உச்சத்துல இருக்கிறனால வீடு கட்டுற யோகமோ இல்ல நிலம் வாங்குற யோகமோ இந்த ஆவணி மாசம் கண்டிப்பா செய்வீங்க. புது கிரையம் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்துல உங்களுக்கு புதனும் சூரியனும் இருக்கிறாங்க இந்த மாதத்துல. புதன் சூரியன் புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துறதுனால பிள்ளைகளால் நல்ல மனமகிழ்ச்சி, பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்குறது, நல்ல பேர் எடுக்கிறது இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு யாத்திரைகள் சில விஷயங்கள் நீங்க போறது வர்றது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும்.
தொழில் கொஞ்சம் முடக்கமான சூழ்நிலை இருந்தாலும் பிற்பாதியில வந்து நல்ல தொழில் மேன்மை ஏற்படுத்தும். தடைபட்ட சில காரியங்கள் நிவர்த்தியாகி அது நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும். கவர்மெண்ட் மூலமா சில ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்போ இல்ல வேற ஏதாவது ஒரு டெண்டரோ இல்ல வேற ஏதாவது நீங்க வச்சீங்கன்னா அது வந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும். மேஷத்துல வந்து என்ன இதுன்னா இந்த மாசம் நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா சனி பகவான் வந்து வக்கரத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை பார்த்து போகணும், பார்த்து வரணும். வழக்கு வம்புகள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். எங்கேயும் அதிகமா வாக்கு வன்மையை விட்டுறக்கூடாது. ஏன்னா வாக்காதிபதி கொஞ்சம் நிலைமை சரியில்லாம இருக்காரு. சுக்கிர பகவானும் உங்களுக்கு வந்து நீச்சம் பெறாரு. அதுக்கு இந்த மாசத்துக்கு பிற்பாதியில தான் அவர் ஆட்சி பெறுவார். அதனால இந்த பாதி மாதமாவது நீங்க வந்து கொஞ்சம் வாக்கு கொடுக்காம கொஞ்சம் நிதானமா இருந்தா சிறப்பை கொடுக்கும். இந்த நேரத்துல வந்து நீங்க முருகப்பெருமானை வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு நன்மையை கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து நீச்சமா இருக்கிறதுனால ரொம்ப நாள் இப்ப கொஞ்ச நாளாவே ரொம்ப உங்க கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ரொம்ப நாள் தடைப்பட்ட பிரச்சனைகள், வேலை வாய்ப்புகள், தொல்லைகள் எல்லாமே இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ஏன்னா சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீச்சமாகி ஆட்சி விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துறாரு. அப்ப உங்களுக்கு சுக்கிர பகவானால நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ராசியாதிபதி நல்ல நிலைமைக்கு வருகிறார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனவே உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் சிறப்பை கொடுக்கும். எப்ப பிற்பாதியில நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க, தொல்லைகளை ஏற்படுத்துவாங்க. அவங்களால நல்ல அனுகூலங்கள் இதுக்கு மேலதான் வர இந்த மாதத்துடைய கடைசியில தான் உங்களுக்கு வரும். குடும்பத்துல வந்து மகிழ்ச்சிகள் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதனால எந்த பயப்பட தேவையில்லை. தொழில் ஸ்தானாதிபதி தொழில வந்து நீங்க வந்து ரொம்ப நாளாவே வந்து தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். புது வண்டி வாங்குறது, புதுசா ஒரு நல்ல வரன் அமையிறது, திருமண தடைகள் ஏற்படுத்தினவங்க திருமண தடை இந்த மாதத்தின் இறுதியில வந்து உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஒரு வரன் உங்களால செட் ஆகும். கல்யாண யோகம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையா காணப்படுது. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் நம்ம காதுக்கு வரக்கூடிய விஷயம். வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்கு கொஞ்சம் பார்த்து எல்லாத்துலையுமே பேசும்போது வாக்கு விடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இப்படிப்பட்ட அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டான பலன். என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்க சுக்கிர பகவானுக்கு லட்சுமி தாயார் அதாவது லட்சுமி தாயார் நீங்க அம்பாளுடைய வழிபாடு சிறப்பை கொடுக்கும். கோயில்களுக்கு போய் வெள்ளிக்கிழமையா நீங்க பார்த்து அம்பாள் வழிபாடு செஞ்சு நெய்விளக்கு ஏத்தி நீங்க ஒரு 21 சுத்து சுத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் அருமையான மாதம். மிதுன ராசிக்காரர்கள் அருமையான ராசி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நல்ல நல்ல செய்திகள் வரப்போகுது. வெளிநாட்டுக்கு போற யோகம் ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு விசா கிடைக்கிறது, வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது இப்படிப்பட்ட அமைப்புகள் ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா இருக்கிறனால குடும்பத்துல ரொம்ப நாளா பிரச்சனை ஏற்பட்டதெல்லாம் கூடி பேசி ஒரு சரிசமமான ஒரு அணுகுமுறைக்கு நீங்க வந்துடுவீங்க. வருமானம் போக்குவரவுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் புது உத்தியோக பிராப்தி உண்டு. புதிய வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல புதன் போய் உட்காந்துருக்கனால கொஞ்சம் மன கிளேசங்கள் அதாவது மன குழப்பங்கள் அதிகமா இருக்கும். பயப்பட வேண்டாம். இந்த மாத இறுதியில வந்து உங்க நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது. யாருக்காவது வந்து நீங்க வந்து ஜாமீன் போடுறதோ இல்ல யாருக்காவது வாக்கு கொடுக்கறதோ இரவல் கொடுக்கறதோ செய்யக்கூடாது. அது உங்களுக்கு தொல்லையை கொடுக்கும். பார்த்து ஜாக்கிரதையா வார்த்தையை விட வேண்டும். இப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த ஆவணி மாதத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு. பொதுவா மிதுன ராசிக்காரங்கள் இந்த மாசம் வந்து தொழில மட்டும் கொஞ்சம் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஜாக்கிரதையா இருக்கணும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தை செல்வம் ரொம்ப அருமையான ஒரு காரியமா இருக்கும். இந்த மாத பிற்பாதியில சுக்கிரன் வந்து ஆட்சியா இருக்கிறனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி பெரிய கோயில்களுக்கு போயிட்டு வர்ற ஒரு அமைப்புகள் ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பை கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இவர்களுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து விஷ்ணு வழிபாடு, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் இன்னொரு விஷயம், டைம் கிடைச்சா சில பேர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் தரிசிச்சா ரொம்ப அருமையை கொடுக்கும். 2வது வந்து நீங்க விஷ்ணு வழிபாடு பண்றது, பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இந்த மாதம் உங்களுக்கு ஆவணி மாதம் காப்பாற்றும். பயப்பட வேண்டாம். நல்ல செய்திகள் உங்களுக்கு காதுக்கு வரும். ரொம்ப சந்தோஷமா நீங்க இந்த மாதத்தை கொண்டாடலாம். கடகராசி அன்பர்கள், இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த மாதம். ஆவணி மாதத்துல வந்து வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள். வெளிநாட்டுல நீங்க இதுக்கு முன்ன ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் நம்ம வெளிநாட்டு மூலமா நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வெளிநாட்டுல போய் செய்யலாம்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்துல சந்தோஷங்கள் கண்டிப்பா நிறைஞ்சிருக்கும். நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாவே வரும்.
கடகராசிக்காரங்க ரொம்ப பயப்பட தேவையில்ல. அருமையான மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல வந்து பிற்பாதி வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், புது தொழில் தொடங்குவதற்கு, அதே மாதிரி நீங்க கையில பணம் வச்சிருப்பீங்க. ஆனா தொழில் செய்யலாம்னு நினைப்பீங்க. ஆனா செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்கும். இந்த மாத பிற்பாதியில அது தொடங்கி செய்வீங்க. தொடங்கும்போது எல்லா உதவிகளுமே அங்கங்கே நமக்கு வரும். கவர்மெண்ட் மூலமா அரசாங்கத்தால் நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாதிரி நெருங்கி பழகுபவர்கள்ட்ட கொஞ்சம் மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க கண்டிப்பா வழிபாடு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, வியாழக்கிழமை வந்து தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அவரு அற்புதத்தை கொடுப்பாரு. இந்த தோஷங்களை கண்டிப்பா விலக்கி நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு ஓடும். ரொம்ப நாள் தடைப்பட்ட தொழிலோ, தடைப்பட்ட விஷயங்களோ எல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் இந்த மாதம் அருமையா இருக்கு. நீங்க எதுக்கும் அஞ்ச தேவையில்ல. ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதங்கமா தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆவணி மாதம் மிக அற்புதமான மாதம். அருமையான மாதம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சூரிய பகவான் ஆவணியில் வந்து சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆனா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதமா இந்த மாதம் திகழ போகுது. சூரியனோடு புதனும் சேர்ந்து இருக்கிறனால இந்த மாதத்துல வந்து நீங்க வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படுத்துது. சூரிய பகவான் நல்ல வளர்ச்சியா இருக்கிறனால உங்களுக்கு வந்து அரசாங்கத்தினால் சில உதவிகள் கிடைக்கும். வேலைகள் வாய்ப்பு இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்து அங்க தான தர்மங்களை பண்ணுவதால இந்த அற்புதமான யோக பலன்களை கொடுப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க கோயில்களுக்கு போய் தன்னால முடிஞ்ச ஒரு 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 50 பேருக்காவது இல்ல 30 பேருக்காவது நீங்க வந்து தானமா உணவை கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் அருமையான மாதமா இருக்கும். சிம்மத்துக்கு உண்டான அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய பகவானே இந்த மாதத்துல வந்து ஆட்சி பெறனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ரொம்ப நல்ல ஒரு வலுவா இருக்கும். அது மகான்கள தொடர்பு இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க மகான்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் உண்டாகும். இதுக்கு மேல வர்ற மாதங்கள் ரொம்ப அருமையான ஒரு மாதமா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு. வண்டி வாகனத்துல கவனம் தேவை. புதிய வண்டி வாங்குவீங்க. அதே மாதிரி நிலபுலன்கள் புதுசா கிரயம் பண்றதுக்கு, புதுசா வாங்குறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகளை இந்த மாதம் சிம்மம் உங்களுக்கு கண்டிப்பா செய்யும். நீங்க எதுக்கும் தளர தேவையில்ல. நட்பு மூலமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா உங்க நல்ல அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமா இந்த சிம்ம மாதம் உங்களுக்கு ஏற்படும். சிம்ம மாதம் அருமையான விஷயத்தை ஏற்படுத்தும். நீங்க என்ன இதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 to 7 சூரிய பகவானுடைய வழிபாடு நீங்க செய்யும்போது, சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. அது ஒரு வழிபாடே முறையா இருக்கு. அந்த முறையை நீங்க கரெக்டா காலையில ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நீங்க அந்த வேலையை செஞ்சீங்கன்னா, சூரிய பகவானே தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அவரை வந்து தரிசிச்சுட்டே வரும்போது ரொம்ப மிகுந்த நன்மையை கொடுத்து இந்த மாதம் அற்புதமான மாதமா இருக்கும். புதிய தொழிலோ, புதிய காரியங்களோ, புதிய விஷயங்களோ, வெளிநாட்டு பயணமோ எந்த விஷயம் செய்யறதுக்கோ அடிக்கல் நாட்டின மாதிரியான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் வரக்கூடிய சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் சொல்லக்கூடிய மகா பிரதோஷத்தில் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் இருக்கும். இதுதான் இதுக்கு சிறப்பான வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமா தான் இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி வந்து புதன் வந்து தனக்கு 12 சஞ்சரிக்கிறனால வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. யாராவது பணம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் ஆயிடும். வண்டி வாகனத்திலையும் பார்த்து போகணும். வண்டிக்கு உண்டான செலவுகள் ஏதாவது அதாவது வாகனம் மூலமா செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்காரர்கள் பொறுத்தவரையிலும் நீங்க யாருக்கிட்டையுமே வாக்கு கொடுக்கக்கூடாது. புதுசா இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது இப்படிப்பட்ட அமைப்புகள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்துல ரொம்ப நாளா தீர்க்காத ஒரு பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். வீடு வந்து புதுசா சில பேர் கட்டுவாங்க. இல்லைன்னா வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படுத்துவார். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பிற்பாதியில வந்து சுக்கிரன் வந்து நீச்சமாவதனால கொஞ்சம் மன கஷ்டங்கள், மன குழப்பங்கள் ஏற்படுறது. பிற்பாதிக்கு மேல நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்தும். பெண்கள் மூலமா அனுகூலம் உண்டு. பார்த்து ஜாக்கிரதையா யார்கிட்டயும் வாக்கு கொடுக்காம பேசணும், போகணும், வரணும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. இது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கல்வி விஷயங்கள் கொஞ்சம் சுணக்கத்தை ஏற்படுத்தும். குரு உச்சமாக இருப்பதால் அதனால் பயப்பட தேவையில்ல. ரொம்ப நாளா நமக்கு வர வேண்டிய பண வரவுகள், போக்குவரவுகள் வரும். தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்மையா நடக்கும். இந்த மாதம் அற்புதமான மாதம். நீங்க அனுமன் அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அதுவும் நீங்க சனிக்கிழமையா போய் செஞ்சீங்கன்னா, ரொம்ப அற்புதமான விஷயம். வண்டி வாகனத்துல ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். ராசிக்கு 7ல சனி வக்கரம் பெறுவதால் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. மிகுந்த கவனமாக இருந்தால் தான் இந்த விஷயங்கள்லேருந்து வெளியப்பட்டு வர முடியும். கன்னி ராசிக்காரர்கள் அருமையான மாதம், கவலைப்பட தேவையில்ல. நல்ல விஷயங்கள் மாதத்திற்கு பிற்பாதியில உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் வரும். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இந்த மாதத்தின் இறுதியிலே ஆட்சி பெறுறார். நீங்க வாங்கி போட்ட இடம் இந்த மாதம் விற்கும். நீங்க வந்து நிலபுலத்துல வந்து உங்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வந்து இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் நல்ல விலைக்கு விற்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு
துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு 3 குடையவன் குரு வந்து உச்சம் பெறனால சகோதரர்கள்ட்ட ஏற்படக்கூடிய பிரிவு பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமா ஏற்படும். அவங்களே வந்து வழின்னா அவங்கள்ட்ட பேசுவாங்க. சகோதரர்களால் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த அமையும். சகோதரிகளாக இருந்தாலும் நம்ம நன்மையா இருப்பாங்க. ரொம்ப நாள் பேசாத சகோதர சகோதரிகள்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு நாள். என் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் குறைவு இருக்காது. அது நல்ல அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா தனக்கு 9 செவ்வாய் இருப்பதனால கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது நன்மையை பயக்கும். அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். தான தர்மங்கள் செய்வதில் நீங்கள் நல்ல பலன்களை அடைவீர்கள். தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப நாளாவே தொழில் வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் பண்ண மாரி அமைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய வீரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போய் தொழில் செய்றதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் கண்டிப்பா ஏற்படுத்தும். சப்போஸ் வெளிநாட்டுக்கு போறவங்க கூட இந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போற யோகம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா ஆவணி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையா இருக்கும். அதுவும் பிற்பாதி ரொம்ப அருமையான நாள். ஏன்னா அப்பதான் சுக்கிர பகவான் இவருக்கு ஆட்சிக்கு வர்றாரு. இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வந்து சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும். சிவபெருமான வழிபாடு ரொம்ப அருமை. அம்பாளையும் சிவபெருமானையும் கும்பிடும்போது அற்புதங்களை ஏற்படுத்தும். சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த நவகிரக வழிபாடு ரொம்ப அருமையான ஒரு வழிபாடு. அது நீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையான ஒரு மாதமாக இந்த மாதம் கருதப்படுது. நம்ம எதுக்கும் நீங்க அஞ்ச வேண்டாம். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போது. இடம் விட்டு இடம் மாற போறீங்க. உங்க தொழில் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படும். இதுவரைக்கும் கஷ்டமா இருந்தது. இனிமேலும் நல்லதா நடக்க போகுது. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த மாதம் அருமையான மாதங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கிறனால ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் கருதப்படுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு புதுவிதமான தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவீங்க. அதுக்கு பணமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது யாராவது உங்களுக்கு வந்து பணம் உதவி செய்வாங்க. நண்பர்கள் மூலமா ஆதாயம் உண்டு. மிகுந்த ஒரு அற்புதங்களை நடத்தக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு அயல்நாடு பிரயோகம் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் சில நல்ல விஷயங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண நிகழ்ச்சிகள் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கும். அது ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், திருமணம் தடைப்பட்ட திருமணம் இந்த மாதம் நடந்து முடியும். அதனால உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்துது. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல நீங்க விநாயகப் பெருமானை வச்சு நீங்க வழிபடும் போது தொழில் கொஞ்சம் தடைப்பட்ட நிலையில இருக்குது மாரி தெரியுது. சரியான வருமானங்கள் வராத மாரி இருக்குது. அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். 2ஆம் வீட்டுக்குடைய விருச்சிகத்துக்கு 2ஆம் வீட்டுக்குடையவர் உச்சம் பெறாரு. தன்னுடைய பார்வையும் தனக்கு மேல படுது. அப்ப வந்து உங்களுக்கு தனவரவு போக்குவரவு நல்ல சுபிட்சமா இந்த மாதம் நடப்பதற்கு விருச்சிக ராசிக்காரனுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா தான் இது இருக்கு. நீங்க எதற்குமே அஞ்ச தேவையில்ல. வண்டி வாகனத்துல கவனம் தேவை. ஏன்னா கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும். கொஞ்சம் செலவுகள் வீண் விரயங்கள், வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்துது. குழந்தை செல்வங்களால தனக்கு நல்ல நன்மையான சில செய்திகள் வந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டங்களும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். குழந்தைங்களுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல. டாக்டருக்கு செலவு பண்ற மாதிரி அமைப்புகள், போக்குவரவுகள், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இது வந்து இந்த மாதத்தை ஏற்படுத்தும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து அவங்க விநாயக பெருமானை, அதுவும் மலை மேல இருக்க விநாயகனை கும்பிட்டா ரொம்ப சிறப்பு. சில இடத்துல முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் 2 பேர் இருப்பாங்க. அந்த ஆலயங்களை பார்த்து கும்பிட்டா ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இவங்க வந்து தன்னால முடிஞ்ச ஒரு ஏழை எளியவங்களுக்கு தானமா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்து ஒரு 4 பேருக்கு, ஒரு 5 பேருக்கோ இவங்க ஒரு உணவை தானமா கொடுத்தாங்கன்னா இந்த மாதத்தினுடைய பலன் ரொம்ப அருமையா இருக்கும். இது டெபாசிட்ல போய் உட்காரும் உங்களுக்கு. இந்த புண்ணியத்தை செய்யுங்கள். வழிபாடு மிகுந்த அருமையான ஒரு வழிபாடு. தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு லக்னாதிபதி, அதாவது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனக்கு அஷ்டமத்துல உச்சம் பெற்று இருக்கிறனால இவங்களுக்கு ரொம்ப நாளாவே உடம்புல ஒரு சின்ன பிணி பிரச்சனைகள் வருவது இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு சிகிச்சை அளிச்சு அது சிறப்பான ஒரு அமைப்பா ஏற்படும். அதனால பயப்பட தேவையில்லை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மாதம் இந்த மாதம். தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்துல சில விஷயங்கள் நல்ல போக்குவரவுகள் வரும். திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் இந்த மாதத்துல ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துல திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். குரு பகவானை பொறுத்தவரையிலும் இந்த ஜாதகருக்கு ராசியாதிபதியா வர்றனால அவரே அஷ்டமத்துல உச்சம் பெறறனால உங்களுக்கு மறைமுகமான புதையல் யோகம் சொல்லுவாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கோ, இல்ல வேற ஏதாவது ஒரு மறைமுகமான வருமானம் வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியில சொல்ல முடியாது. இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு வெளிய சொல்ல மாட்டாங்க. சொன்னா அந்த பலன் நிக்காது. இதனால தனுசு ராசியை பொறுத்தவரையில் தொழில்ல அபிவிருத்தி ஏற்படும். தொழில்ல புதிய புதிய உருவாக்கம், புதிய தொடர்புகள், புதிய வரவுகள் எல்லாம் ஏற்படும். தொழில்லயே வந்து புதுசா காம்பினேஷனோட சேர்த்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாரி போட்டு புதுசா தொழில் செய்வாங்க. அது மூலமா நல்ல ஒரு வளர்ச்சிய உண்டாக்கக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் நடக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் பயப்படவே தேவையில்ல. என்னன்னா யாருக்கும் பணம் குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறத கொஞ்சம் பார்த்து பதனமா செஞ்சுக்கணும். குடுத்தா பணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது.
மனசு கஷ்டத்துல ஏற்படுத்திடும். நண்பர்கள் மூலமா ஆதாயம் உண்டு, அயல்நாடு பிரயோகம் உண்டு. நீங்க வந்து கோயில்களுக்கு போயிட்டு வர்ற ஒரு அமைப்பு ஏற்படும். அங்க தான தர்மங்களை பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த மாதத்துல புதுசா ஒரு உறவுகள், அதாவது ஒரு நட்பு ரீதியா உங்களுக்கு உறவுகள் புதுசா வந்து இந்த மாசம் வந்து சேருவாங்க. இவங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு அருமையான ஒரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வழிபடுவது மிக சிறப்பை கொடுக்கும். அதுலயும் தட்சிணாமூர்த்தியையும் சேர்த்து கும்பிடணும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா, ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமா அந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். நீங்க எதுக்குமே அஞ்ச தேவையில்ல. நல்ல நல்ல செய்திகள் உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தினுடைய இறுதியில் லாபம் தேடி வரும். தொழில்ல வந்து முடக்கமான தொழில் இவ்வளவு நாளா கொஞ்சம் முடங்கின மாதிரி இருக்கிறது. இப்ப கொஞ்சம் அபிவிருத்தி வர்றது நீங்களே கண்ணால பார்ப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் நீச்சம் பெற்றவர் இப்ப லாபத்துக்கு வர்றாரு. ராசிக்கு 11ல வரும்போது மூத்த சகோதரர்களா தனக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயில் குளங்களுக்கு போயிட்டு, அதாவது வந்து திருச்செந்தூரோ அல்லது வந்து நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு இல்ல முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மகரத்திலிருந்து இவங்களுக்கு அஷ்டமத்துல வந்து சூரியன், புதன் சம்பந்தப்பட்டு சூரிய புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம் என்பது சூரியனும் புதனும் ஒண்ணா கூடி இருக்கிறது. அது ஒரு அற்புதமான ஒரு மாதம். நீங்க வந்து ஒரு அரசு சம்பந்தமான காரியங்கள் வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட, உங்களுக்கு அரசு மூலமா சில அனுகூலம் ஏற்பட்டு இந்த மாதம் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு. அதே மாரி குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு. அதே மாரி எதிர்பாராத தன வரவுகள். ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால, உங்களுக்கு எதிர்பாராத தன வரவுகள், திடீர் பண வரவு, திடீர் போக்குவரவுகள் நடக்கும். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க அமௌண்ட் குடுத்து நீங்க வச்சுக்கோங்க. நீங்க கேட்கும்போது குடுங்கன்னு சொல்லுவாங்க. தொழில்ல அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். 3ஆம் இடத்துல சனி உங்களுக்கு வக்ரம் பெறுவதால், ரொம்ப நாள் தடைப்பட்ட முயற்சி, தடைப்பட்ட தொழில், தடைப்பட்ட காரியங்கள், முயற்சி வந்து தடைபட்டு இருக்கு இல்லைங்களா? அது வந்து இந்த மாதம் வந்து சிறப்பா நடப்பதற்கான வாய்ப்புகள் அருமையா காட்டுது. மகரத்துக்கு வந்து 7லே குரு இருப்பதால், அருமையான ஒரு காலகட்டம். உங்களுக்கு வந்து மனைவியின் மூலமாக தனவரவு, தன லாபம், அவங்க மூலமா மன மகிழ்ச்சிகள் உண்டாகிறது. மனைவியினுடைய சொந்தக்காரங்க மூலமா நமக்கு ஏதோ நல்லது நன்மை நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலுமே நீங்க வந்து ஒரே விஷயம் தான். 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்து நீச்சமா இருக்கிறனால கோயில் குளம் கண்டிப்பா போவீங்க. பத்தி அதே இந்த பிற்பாதியில வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி பெறனால நீங்க தொழில்ல வந்து புதுசா டெவலப்மெண்ட் புதுசா பண்றதுக்கு அமைப்புகள் ஏற்படும். பார்ட்டிஷன் பிரிச்சு அதாவது உங்க ஆபீஸ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றது. அதே மாதிரி வேற இடத்துல தொழில் செய்றவங்க வந்து தன்னுடைய தொழில்ல வந்து சில அருமையான காரியங்களை புதுசா புதுமைகளை புகுத்தக்கூடிய மாதமா இந்த மாதம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். அற்புதமான மாதம் இந்த மாதம். திடீர் பண உறவு உண்டு, பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு, நம் மனைவியால் தனக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுது. புதாதித்ய யோகம் இருக்கனால அரசாங்க பதவியிலேயோ, அரசாங்க வேலையில இருக்கிறவங்க நல்ல ஒரு அமைப்பு, ஒரு நல்ல ஒரு அதுல ஒரு முன்னேற்றம், ஒரு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா அமையும். கோயில் குளத்துக்கு போறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். 9ல வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நீச்சம் பெறனால, நீங்க வந்து வயதான பெண் யாராவது ஒருத்தவங்களுக்கு, அவங்களுக்கு முடிஞ்சவரைக்கும் ஏதாவது ஒரு உதவி செய்யறது நன்மையை கொடுக்கும். உணவு தானமோ, இல்ல ஒரு புடவை தானமோ, இல்ல ஒரு ஒரு துணி, ஏதாவது ஒரு பெட்ஷீட்டோ, இல்ல ஏதாவது அவங்களுக்கு தானமா குடுத்தீங்கன்னா, ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்க மகரத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறனால, நீங்க கண்டிப்பா சனி பகவான் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். அல்லது சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த நவகிரகத்துல சனி பகவானுக்கு சில மந்திர பரிகாரங்களை செஞ்சு அவருக்கு பிரீத்தி பரிகாரம் செஞ்சு எள்ளு விளக்கு ஏத்துறது இது செஞ்சா ரொம்ப சிறப்பை கொடுக்கும். லட்சுமி தாயாரை நீங்க வழிபடுவது ரொம்ப அருமையான ஒரு பலனை கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே வந்து ராகு பகவான் இருக்கிறனால நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதம் நல்ல நிகழ்வுகள், நல்ல மனிதர்கள் தொடர்புகள், புது மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுவது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் நல்லா நடக்கும். இருந்தாலும் உங்களுக்கு தனவரவு, அதாவது ஒரு அமௌண்ட் விஷயமோ, இல்ல வேற ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையோ, இந்த மாசம் வந்து அது ஒரு வக்கரகதியா இருக்கிறனால உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த மாசத்துடைய பிற்பாதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுவதால் நோய் சம்பந்தமான பிரச்சனைகளில் நீங்க கொஞ்சம் ஏதாவது மாற்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றது பயந்துக்க தேவையில்ல. நன்மையை கொடுக்கும். இந்த மாசத்துக்கு இறுதியில் உங்க நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஏற்படுது. உங்களுக்கு இப்போ திடீர் பண உறவு போக்குவரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தொழில் வந்து தடைப்பட்ட தொழில் போக்குவரவு இந்த மாதம் வந்து சிறப்பா நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளுவீங்க. பிள்ளைகளுக்கு கல்வி சிறப்பா இருக்கும். மாணவர்களாக இருந்தா அவங்க கல்வியில கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும் கூட நல்லா படிச்சு மேல வந்துருவாங்க. இந்த மாசத்துல மேல இந்த படிப்புல நல்ல ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. பொதுவா 4ஆம் இடம் கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னாவே கொஞ்சம் உடம்பு சுவைக்கு அதான் நான் முதலே சொன்னேன். இந்த மாதத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போற செலவு கண்டிப்பா போயிட்டு வரும். கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். அது சரியாயிடும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வந்து உங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்துல பார்த்து போகணும் வரணும்.
அதுல வண்டியில் கொஞ்சம் விபத்து பிரச்சனைகள், போக்குவரத்து, சிறு காயங்களோட தப்பிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாசத்துல கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதனால வெகு ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்பு. யாருக்கும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. வாக்கு ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நம்ம யார்கிட்டயாவது வாக்கு கொடுத்துட்டோம்னா அது நடக்காது. நீங்க சொல்ற காரியம் வந்து இந்த டைமுக்கு வரணும்னு வைங்க, உங்களால போக முடியாது. ஏன்னா சனியினுடைய வக்கரக்கதிர் கொஞ்சம் அதிகமா இருக்கனால இது கொஞ்சம் போனாதான் உங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் குறையும். அதனால நீங்க சனி பகவானை சனிக்கிழமையில நீங்க வழிபட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா கொடுக்கும். மாற்றுத்திறனாளிகள் யாராவது நீங்க கண்ணில் பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யறது, அவங்க இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போகணும்னா கூட கூட்டி போய் விடலாம். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு துணி கிணி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்யலாம். இது வந்து இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். இதுதான் சரியான பரிகாரமா இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. மீனராசி இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம். பொதுவாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ராசியாதிபதியாக இருந்து அந்த ராசியாதிபதி தனக்கு 5லே உச்சம் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கறனால இந்த மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பேர் புகழ் பதவி இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் கெசட்ல இருந்தீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளாக அமையும். நீங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தாலும் அதுல சில ப்ரமோஷன்ஸோ இல்ல அதுல நல்ல ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகள் நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க. பிள்ளைகள் ஏதாவது அவார்டு வாங்குறது, நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது, அவங்க மூலமா நமக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு வார்த்தைகள் நமக்கு காதுல வரும். சுத்தி நமக்கு வந்து நல்ல செய்திகள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய மாதமா ஆவணி மாதம் திகழும். இந்த மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திய விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா சில கெடுபலன்கள் குறைஞ்சி இன்னும் நல்ல பலன் நல்லா இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளா நின்றுட்டு இருக்க காரியங்களோ இல்ல வீடு வந்து குறையா நின்றுட்டு இருக்கு, அந்த வீடை முடிக்க முடியல, ஆடி மாதம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த காரியங்கள் இப்ப செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமா இருக்கறனால தாராளமா நீங்க அந்த வேலையை செய்வீங்க. நீங்க குடும்பத்துல வந்து கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஏற்பட்டு திருப்பி அது ரொம்ப சிறப்பான ஒரு அனுகூலமான அமைப்பு ஏற்படுத்தும். மனைவி மூலமாவோ குடும்பத்தில் இருக்கிற சக உறுப்பினர்கள் மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி சகோதர சகோதரிகள், அதாவது உங்க சகோதரர்கள்ட்ட வந்து உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டங்கள் உண்டாகும். அதனால அவங்க கோச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கோச்சிக்கிட்டு இருக்கவங்க திருப்பி அவங்களா வந்து பேசி அவங்க மூலமா நம்ம ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. எந்த தொழில பாதிப்பு எதுவும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா 10 கூடியவர் வந்து உங்களுக்கு உச்சம் பெறாரு. உச்சம் பெறனால ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கமிஷன் தொழில் நீங்க இந்த மாசம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதத்தில் அருமையான ஒரு மாதமாக இருப்பதால், நீங்க கண்டிப்பா வந்து கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். நீங்க இந்த கமிஷன் வியாபாரம் இந்த மாரி போக்குவரவுகள்ல நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். வழிபாடு ரொம்ப உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கண்டிப்பா கோயிலுக்கு போய் நீங்க இந்த வழிபாட செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா நன்மையை கொடுக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு. ரோஜா டிவி தமிழ் யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய வீடியோக்களின் தகவல்களை உடனுக்குடன் பெற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.